Pulpy Tamarind சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை நல்லெண்ணெய், ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி, தாளிக்கிறதுக்கு வடகம், சின்ன வெங்காயம் உரிச்சது, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், பால் அல்லது அரை தேங்காய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 முடி இல்லை அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 4-5 சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இது நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் விழுதை நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சட்டி அடுப்பு மேலே வச்சு தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு சூடாக்குங்க. அது சூடாகிற வரைக்கும் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, புளி கரைசல், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் ஸோ தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 3 டீஸ்பூன் மிளகா பொடி போடலாம். ஸோ மிளகா பொடி நம்ம நிறையா போடுறதுனால இது பேர் காரக்குழம்பு. புளி நம்ம நிறையா ஊற்றுறதுனால அது பேர் புளி குழம்பு. ஸோ எல்லாம் ஒன்று தான். காரக்குழம்பு, புளி குழம்புலாம் ஒரே பேர் தான், வேறு ஊரில் வேறு மாதிரி பேசுகிறாங்க. இதில் நம்ம பருப்பு உருண்டை போட்டால் பருப்பு உருண்டை குழம்பு, இதில் நம்ம வத்தல் போட்டு பண்ணால் வத்த குழம்பு, வத்தல்னால் சுண்டைக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல் அந்த மாதிரி. அதே மாதிரி மிளகு வச்சு பண்ணால் மிளகு குழம்பு. ஸோ எல்லாமே குழம்பு வெரைட்டிஸ் தான். ஸோ இப்போ நம்ம தனியாப்பொடி 3 டீஸ்பூன் போட்டாச்சு, மஞ்சள் 1/4 டீஸ்பூன் போட்டாச்சு, உப்பு 1 டீஸ்பூன் கையளவு அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இப்போ அதில் நம்ம ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதை சேர்த்துக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றாமல் கரைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்புறம் நிறையா தண்ணி ஊற்றிட்டோன்னா குழம்பு ஜாஸ்தியாக போயிடும். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கணுமோ நம்ம அவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ அதில் அந்த சதை பகுதி ஃபுல்லாக கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்படி கூட பண்ணலாம். நம்ம சுடு தண்ணியில் ஒரு புளி ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு எடுத்து ஊற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். அடித்து வடிகட்டிட்டோன்னா அந்த திப்பி கொட்டை எல்லாம் நின்றுடும். நம்மளுக்கு ஜஸ்ட் பல்ப் வந்துடும், அந்த சாறு வந்துடும். அதை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவை அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடுறோம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சட்டியில் சுட வச்சுட்ருக்கோம். அது நீங்கள் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வடகத்தை நம்ம தாளிச்சிட்டு அதில் சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணுமோ அதை போட்டு வதக்கிட்டு நல்லா சின்ன வெங்காயம் வதங்கி கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவை அளவுக்கு போட்டுட்டு இந்த குழம்பு எடுத்து அப்படியே அதில் ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொதிக்க விட போகிறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, அது நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் போல் வடகத்தை நான் அதில் போட்டு தாளிக்க போகிறேன். வடகம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ முதல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வடகம் குழம்புக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சாதாரண கடுகு உளுந்தோட வடகம் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வடகம் போட்டு நம்ம வேறு எதுவும் போட தேவையில்லை. அதிலே வெங்காயம், கடுகு, பூண்டு எல்லாம் இருக்குது. ஸோ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா பொரியட்டும். பொரிச்சு வரதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இன்றைக்கி குழம்புக்கு மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி குக் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க குழம்பு இருக்கு இல்லையா, தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் மற்றதெல்லாம் மிளகாடி மஞ்சள் பொடிலாம் போட்டு சேர்த்துருக்கோம். அதெல்லாம் கரைச்சி இதில் போடலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் வெந்ததுக்கு வெயிட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வச்சுருக்கிறத போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குறோம். அதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்ச குழம்பு அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கொதிக்க விட போகிறோம். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தேங்காய், புளி, மஞ்சள், மிளகாப்பொடி, தனியாப்பொடி, உப்பு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கிறத இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வேக விட்டோன்னா அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக மிளகாப்பொடியோட பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை, தேங்காய் நல்லா கொதித்து வரும். அதெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா கொதித்து மிக்ஸ் ஆகி வரும். அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகிடும். எண்ணெய் மேலே வந்துடும். ஸோ எண்ணெய் மேலே வந்துருச்சுனாவே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம எவ்வளோ எண்ணெய் போட்டுக்கோமோ அவ்வளோவும் அப்படியே மேலே நிற்கும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுப்படும் நீங்கள் நல்லா சமைச்சிருக்கீங்கன்னு. ஸோ அது ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம்.
காரக்குழம்பு புளிக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு துவையலோட தேன் மாதிரி இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பல்பி டேமரிண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.